ஃபேமஸாக இருக்கும். சில இடத்துக்கு நம்ம டூரிஸ்டாக போவோம், மோஸ்ட்டாக ஃபேமஸான இடங்களுக்கு. ஆனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க நிறைய விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். ஸோ நான் வில்லிவாக்கத்தில் ஒரு 2008 இருக்கேன். ஆயிரக்கணக்கான தடவை நான் பாலியம்மன் கோயிலை தாண்டி போயிருக்கேன். கோயிலுங்களுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். ஆனால் அதை நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிச்சதில்லை. நான் கூர்மையாக கவனிச்சதில்லை. ஏன்னா அது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கே. ரொம்ப ஃபேமஸான கோவில் எல்லாம் எப்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ்லாம் அங்கே நடக்கும் ஆடி மாதத்தில். ஸோ அதை நான் ரொம்ப சீரியஸாக அட்டென்ஷன் கொடுத்ததில்ல, அதோட ஹிஸ்ட்ரிக்கும் அதோட சிக்னிஃபிகன்ஸ்க்கும். ஸோ இந்த தடவை ஆடி மாதத்தில் பர்டிகுலராக இந்த வருஷம் ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஏன்னா மக்கள் அப்படியே லைட்டப் ஆனாங்க. அந்த இடமே வேறு லெவலான ஒரு 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 ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ ஐ ஐ சம்ஹவ் இட் காட் மை அட்டென்ஷன். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் எனக்கு பர்சனலாக ஐ ஃபெல் தட் எவ்ரி டைம் ஐ க்ராஸ் தட் இன்னும் எங்கள் வீட்டிலேருந்து நான் சப்வேக்கு போகும்போது என்னோடய வீட்டுக்கு நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு போகும்போது நிறைய தடவை க்ராஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஒரு தடவை க்ராஸ் பண்ணும்போதும் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப் பாலியம்மன் கோயிலேருந்து பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் ப்ரெசன்ஸ் எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். ஸோ நான் எப்போவுமே வேண்டின்னு போவேன். அவங்க ஜஸ்ட் ஒரு டயட்டி கிடையாது, பட் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி as well. ஸோ இது ரொம்ப நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அதை கூர்ந்து சில விஷயங்களை கவனித்தது கிடையாது. நான் கவனித்தது கிடையாது. ஸோ இதை இந்த தடவை கொஞ்சம் சீரியஸாக அப்சர்வ் பண்ணி சில விஷயத்தை லிசன் பண்ணி அதோட ஹிஸ்ட்ரியை படித்து நம்ம தெரிஞ்சிக்கும்போது அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் நாலேஜ் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த டெம்பிள் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எதுக்கு ஒரு ஆடி மாதத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே குவிகிறாங்க, ப்ளஸ் எதுக்கு தீமிதி திருவிழா நடத்துகிறாங்க, இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஸோ அதனால் அதை பற்றி கொஞ்சம் படித்தேன். ஸோ இந்த டெம்பிள் அஃபிஷியலாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அருள்மிகு தேவி பாலியம்மன். வில்லிவாக்கத்தோட பழைய பெயர் ஆயம். ஏன்னா வில்வ மரத்துலேருந்து இங்கே அகத்தீஸ்வரர் கோயிலில் வில்வ மரம் இருந்ததுனால இது வில்லிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகி டிரான்சென்ட் ஆகி இப்போ வில்லிவாக்கம்னு கூப்பிட்றாங்க. ஸோ இதோட ட்ரெடிஷ்னலான ஸ்டோரி பாலியம்மன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒரு வில்லிவாக்கத்தில் ஒரு ஓல்டு லேக் இருந்தது. அந்த ஓல்டு லேக்குக்கு கிட்ட ஒரு வேப்பிலை மரம். ஸோ வேப்பிலை மரம் வேப்பிலை மரத்துக்கு அடியில் உக்காந்து எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது, என் மேலே தண்ணி எடுத்துன்னு ஊற்றுங்க, தண்ணி அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது மக்கள்லாம் அவங்க தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றிருக்காங்க. அவங்க தான் ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்ற ஒரு பேர் அவங்களுக்கு அவங்க தான் ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்னு ரிவீல் ஆகிருக்கு. ஸோ உடனே லோக்கல் பீப்புள் அவங்க பாலியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டெம்பிள் ஒரு டீப்லி கனெக்டட் டு த பீப்புள். ஏன்னா வில்லிவாக்கத்தோட லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றியே டெம்பிள் தான். மெயினாக அகத்தீஸ்வரர் டெம்பிள், பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் பாலியம்மன் கோவில், முருகர் கோவில், அதுக்கப்புறம் இப்போது வந்திருக்க வராகியம்மன் கோவில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவில். ஸோ சுற்றி எல்லா இடத்துலையும் கோயிலாக இருக்கும் வில்லிவாக்கத்தில்.
ஸோ அதில முக்கியமான ஒரு கோவில், என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான கோவில் அப்படின்னா பாலியம்மன் கோவில். ஏன்னா வந்து அது ரொம்ப நடைமுறை வாழ்க்கையில பொதுமக்களுக்கு வந்து அ ம் எல்லா மக்களுக்கும் அது வந்து அ ஒரு அடையாளமா இருக்கு அந்த கோவில். ஏன்னா வந்து மாரியான பேக்ரவுண்ட்ல இருக்கணும். இல்ல ஒரு 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 எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எல்லாருமே அந்த கோயிலுக்கு வரலாம். யார் வேணா அங்க வந்து சாமி கும்பிடலாம். ப்ளஸ் வந்து யார் வேணா அங்க பூசாரியா கூட ஆவலாம் அப்படின்ற அ ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு. ஸோ அந்த ஓப்பன்னஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அம்மன் கோவில்னாலே வந்து அங்க வந்து ம் ஒரு டிஃப்ரெண்ட் வைப். நான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் பார்க்கும்போதும் சரி, விமென் வந்து அங்க வந்து பொங்கல் வைப்பாங்க. அடுப்புல பொங்கல் வச்சு ரொம்ப சின்சியரா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்களோட டெடிகேஷன் பார்க்கும்போது, அ சம்வேர் இந்த ஃபாஸ்ட் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜியில வந்துட்டுருக்கும்போது, அவங்க வந்து ரொம்ப இன்டென்ஷனலா அவங்க டைம வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் விட்டு, அவங்களோட மைண்ட வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது, அ அது வந்து ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்பத்துலேருந்தே. ஸோ அவங்க வந்து குடம் தூக்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து எந்த ரிச்சுவல்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை மொத்தமாக கூட்டிகிட்டு வந்து ஒரு கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு அப்போலேருந்தே வந்து ஒரு எப்பவுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே போவேன் அந்த கோவிலை தாண்டி போகும்போது. அதையும் தாண்டி ஆடி ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து அப்படியே லைட் அப் ஆகிடும் பாலியம்மன் கோவிலே. ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு அந்த திருவிழா. பார்த்தீங்கன்னா, மெயினாக எல்லாருமே வந்து ரொம்ப டெடிகேட்டடா வந்து அங்கே வீக்லி வந்து பூஜை பண்ணிட்டு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சுட்டு, எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்துட்டு, ரொம்ப செலப்ரேஷனா இருந்துச்சு கோவிலே. ப்ளஸ் வந்து அந்த கடைசி தீமிதி திருவிழா அப்படின்னும்போது, அப்படியே அவ்வளோ எல்லாருமே வந்து கருப்பு சாமி மாரியே இருந்தாங்க. என் கண்ணுக்கு எல்லாருமே பயங்கரமா இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாரி பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வந்து தமிழ் ட்ரெடிஷன பொறுத்தவரைக்கும் வந்து அம் கடவுள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. எல்லாராலயும் கடவுள் ஆக முடியும். எல்லாராலயும் கடவுளா கடவுள போய் சேர முடியும் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ப ஊர்ல எல்லா இடமே ம் ஆயிரக்கணக்கான சாமிங்க, கோடிக்கணக்கான சாமிங்க இருக்காங்க நம்ம கண்ட்ரில. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க சாமி மாரியே இருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து நின்டு பார்த்துட்டு, ஆம் ரொம்ப டெடிகேட்டடா அவ்வளோ சீக்கிரமா நம்மளால வந்து அந்த தீயில இறங்க முடியாது. அந்த காலெல்லாம் வந்து அவ்வளோ சுடும். பட் அந்த டெடிகேஷனோட அவங்க வந்து அந்த தீமிதியில இறங்கும்போது, நம்மளுக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ வியப்பா இருக்கு. எல்லாருமே வெளிய நின்டு டிவியில பார்க்குறாங்க, மேலே ஏறி நின்னு பார்க்குறாங்க. காம்பவுண்ட் மேல, பஸ்ஸு மேல, வண்டி மேல, எல்லாத்து மேலயுமே நின்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து அவங்க பார்க்குறத நான் வந்து அப்படியே பார்த்துட்டு, அவங்கள வியப்பா பார்த்துட்டு, அ இ இந்த இந்த கோவில் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ ஒரு பெரிய அடையாளமா இருக்கு மக்களுக்கு, அப்படின்னு நான் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டுருந்தேன். அதில வந்து எனக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுச்சுன்னா, கோவில் திருவிழா அப்படின்னும்போது ஸ்பிரிச்சுவலா மட்டும் இல்லாம, அந்த எக்கனாமிக்ஸும் நான் வந்து அப்சர்வ் பண்ணேன். இது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்குது? எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு ஒரு பூக்காரரா இருக்கட்டும், ஒரு சாப்பாடு பொருட்கள விக்கிறவரா இருக்கட்டும், பக்கத்தில இருக்க சின்ன சின்ன கடைங்க, டீ கடைங்க, ஆட்டோக்காரங்க, டெம்பரவரியா பிஸ்னஸ் ரோட்ல கடை போடுறவங்க, ரிலீஜியஸ் பொருட்கள விக்கிறவங்க. ஸோ இது எல்லாமே வந்து டாய்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ குடுக்குது. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் வந்து இருக்கிறதுனால
மட்டும் கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிறதுனால இந்த எக்கனாமிக்ஸும் வந்து ஒரு அடிஷ்னல் ஈக்கோசிஸ்டமா வந்து கூடவே ஆப்பரேட் ஆகுது. ஸோ அத நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் டைமென்ஷனும் எனக்கு இது ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் பேனர் வச்சிருக்காங்க. பாலியம்மன் கோயில போட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. ப்ளஸ் வந்து இதில நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ ஒரு ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணணும். இப்போ டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணணும். போலீஸோட இன்வால்வ்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட்டு, அப்புறம் ஆம்புலன்ஸோட இன்வால்வ்மெண்ட்டு, லைட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டு இந்த இடத்துல நடத்துறது. ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. லட்சக்கணக்கான மக்கள் டிவியில பார்க்குறாங்க அப்படின்னும்போது, இட்ஸ் a வெரி பிக் ஈவெண்ட். என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் a ஹியூஜ் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து நேரடியா விட்னஸ் பண்ணும்போது, நம்ம இதோட வால்யூம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ், இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ப்ளஸ் வந்து அ இட்ஸ் அ ஃபெய்த். இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். நம்ம வந்து ஆம், ஒரு தீம் இதில் இறங்கும்போது அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், பர்சனல் ஆஃபரிங், கம்ப்ளீட் சரண்டர் டு தி ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான், அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த தீ மீறி இறங்க முடியும். ஸோ அது வந்து இஸ் நாட் ஃபார் வெல்த்து இல்லைன்னா பவருக்காகவோ கிடையாது. இது வந்து ஒரு ஃபெய்த், ஹோப், ப்ரேயர். ஸோ இதனால் மட்டும்தான் வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப காலங்காலமாக மக்களுக்கு வந்து ஒரு அடையாளமாகவும், ஒரு பவரும், ஒரு ஹோப்பும் வந்து இந்த இடத்துக்கு குடுக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. மக்கள் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சாமி சாமி மாரியே எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அது இது காடு மாடு வசாய நிக்காதே கரபத்து தினமத்தோ பெரகத்து பெரசதாராகு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இதை வருஷம் நான் வந்து கடந்து போயிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் நின்று அப்சர்வ் பண்ணி இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால இதை வந்து நான் பார்த்தேன். ஸோ இப்போ எனக்கு புரியுது இந்த கோயிலோட சிக்னிஃபிகன்ஸ். இதோட விழா மட்டும் கிடையாது, இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை புரிஞ்சுக்கினேன். ஸோ ஸோ சம்டைம்ஸ் நம்ம இந்த ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்துலேருந்து கொஞ்சம் நின்று அப்சர்வ் பண்ணோம். நம்ம வந்து டெய்லி நிறைய விஷயத்த கடந்து போகிறோம், ஈஸியாக கடந்து போயிடும். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வெளியூருங்களை போய் தான் தேடுறோம். ஆனால் நம்ம ஊர்லேயே அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் பாலியம்மன், திஸ் இஸ் ஆடி மாதம், அண்ட் திஸ் இஸ் வில்லிவாக்கம். தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங். Yeah, please subscribe and support. Thank you.